முதலாவதாக கணபதி வந்தனத்தோட நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய, நான் வேணா இன்னைக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ. குருமே தேவ, இந்த இடத்துல எல்லாரும் நிறைய பேர் நம்ம தமிழ்ல படிக்கிறவங்க தப்பு பண்ணுவோம். நிர்விக்னம் குருமே தேவன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நிர்விக்னம் குருமே தேவ. கா ஃபர்ஸ்ட், அதாவது சமஸ்கிருதத்துல முதல் கா. சரியா? குருமே தேவ. குருனா செய், கொடு, நடத்தி கொடு அப்படின்னு அர்த்தம். குரு அப்படின்னா குரு, உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுதான் சமஸ்கிருதத்துல படிக்கிறதுக்கும் தமிழ்ல படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு அக்ஷரம் மாறுச்சு அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் கம்ப்ளீட்டா மாறிடும். சுத்தமா அப்படியே வேற வந்துடும், வேற ஒரு மீனிங் தான் அதுல வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரே ஒரு அக்ஷரம், அப்போ அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா தான் முழுமையான பலனை நீங்க அனுபவிக்க முடியும். நான் கிளாஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு அது விளக்கங்கள் சொல்றேன். சோ எப்படி தமிழ்ல படிச்சாலுமே, இப்ப நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்னு இருக்கும். அது எப்படி பண்றதுங்கிற விளக்கத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம கணபதியோட ஆரம்பிக்கலாம். கணபதியை கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க ஒரு நிமிஷம். மகா கணபதிய மனசுல நினைச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிதாக கணபதியை நினைக்க முடியுமோ அவ்வளவு பெரிதாக நினைச்சுக்கோங்க. மகாகாய, எவ்வளவு ஒளி பொருந்தியவராக நினைக்க முடியுமோ அவ்வளவு ஒளி பொருந்தியவராக. கோடி சூரிய பிரகாசம், அதாவது இதற்கு மேல் பிரகாசமான ஒண்ணை என்னால நினைக்கவே முடியாதுங்கிற அளவிற்கு பிரகாசமா நினைச்சுக்கோங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. மனசுல நல்லா நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. வக்ரதுண்ட மகாகாய, வளைந்த தும்பிக்கையை உடைய, கனத்த சரீரத்தை உடைய, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் கணபதியை நினைங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமர்பிரபா, மிகவும் கோடி சூரிய பிரகாசம் உடையவர். கோட்டி சூரிய சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா. அவருடைய பாதத்துல உங்க தலையை வைத்து வணங்கிக்கோங்க. நிர்விக்னம் குருமே தேவா, எந்த தடை தாமதங்கள் இல்லாமல் நான் கையெடுத்திருக்கக்கூடிய இந்த லலிதா சகஸ்ரநாம சாதனை, அம்பாளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்க நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய பாதத்துல உங்களுடைய தலையை வைத்து வணங்கிக் கொள்ளுங்க. நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா, எல்லா செயல்களிலும் உன்னுடைய கருணை என்னோடு இருக்கட்டும். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு
गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமஹ. இந்த புனிதமான மண்ணிலே உதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்ளலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சமஸ்த குருமண்டல குருப்யோ நமஹ. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. கண்களை திறந்துக்கலாம். சரி, ஒரு 1-2 பேர், ஜெயந்திமா எந்த ஜெயந்தின்னு தெரியல எனக்கு. ஓகே, சோ 1-2 பேரை தவிர மீதி பேர் எல்லாருக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் புதியது என்று நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா? நான் வேற ஒரு லேப்டாப்ல நான் சைன் இன் ஆயிருக்கேன். ஓகே, ஜெயஸ்ரீ. ஓகே, அதனால வாய்ஸ் ஓகேவா? வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கமா? ரைட், ஓகே, சரி. இப்போ உங்க கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பாருங்க. நாங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அதை பாருங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்னு நம்பர் போட்டிருக்கோம். சோ நான் வந்து என்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்கிரிப்ட யூஸ் பண்ணி படிங்க. சரியா? அதை யூஸ் பண்ணி நீங்க படிங்க. ஏன்னா அதுலதான் உங்களுக்கு அந்த நம்பரிங் இருக்கிறதுனால. நீங்க உங்ககிட்ட பழைய புக் ஏதாவது இருந்தா அந்த புக்ல அந்த நம்பர் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த புக்கை யூஸ் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? நீங்க வந்து சாதாரணமா தமிழ் புக்கு ஒண்ணும் இல்ல. நேத்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். நான் அதை சொன்னேன்னா லலிதா சஹஸ்ரநாமமே மறந்துருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஷார்ட் போட்டிருக்காங்க. ஓகே, அத கொண்டு வந்து நம்மளோட வீடியோ லிங்க்லயே வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. சரி, யார் அது என்னவோ நல்ல வீடியோவா இருக்கும்னு உள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்தா, கபிலாக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நான் அது அவங்க சொன்னது சொல்றேன். சம்பகா சோக புன்னாக சௌகந்திக சௌகந்திக லசத் கசா. இதுதான் அது. இது வந்து இதனுடைய உச்சரிப்பு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். இது ஒரு ஷார்ட் தமிழ்ல. இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை சொல்றேன்னா நம்மளோட வீடியோலயும் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த லிங்க். சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கசா. இட் ஷுட் பி லைக் சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா. இதுதான் ப்ரொனன்சியேஷன். அடுத்த அர்த்தம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை சொன்னா அளவு கடந்த செல்வம் கொட்டிட்டே இருக்குமா, நிக்காம வரும் அப்படின்னு. சரி, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியால. தயவு செய்து எந்த லிங்கையும் பார்த்து ஃபாலோ பார்த்து இதற்குள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தம் அம்பாளோட கடாட்சத்தினால எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? பிடிஎஃப் இல்லைன்னு தயவு செய்து போடாதீங்க. பிடிஎஃப் ஷேர் பண்ணிருக்கு. நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிருக்காது. அவ்வளவுதான் உங்களோட தவறுகள். எத்தனையோ நாளா இது போட்டுட்டு இருந்தது, நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க. போடுவாங்க அட்மின்ஸ், மறுபடியும் வேணாலும் பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்றேன். பிடிஎஃப் ஐ டோன்ட் ஹேவ்னு சொல்லாதீங்க. போட்டாச்சு, நேத்தே பிடிஎஃப் ஃபுல்லா போட்டாச்சு. ஓகே, ரைட். இப்போ ஏன்னா எல்லாரும் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு பிடிஎஃப் இருக்காது, கண்டிப்பா சான்சஸ் இல்ல. ஏன்னா எல்லாரும் ரொம்ப நாளா ஜாயின் பண்ணிருக்காங்க. ரைட். இப்போ அந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர் இருக்கும். இப்போ சமஸ்கிருதத்துல 4 கா இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கன்னு நம்ம எடுத்துட்டோம்னா 4 இருக்கு. சோ முதல் க சாதாரணமா சொல்லணும் க. 2 க 2 அப்படின்னு சொல்லும் போது க க ஒரு சின்ன ஹா சவுண்டோட அழுத்தம் திருத்தமா சொல்லணும். க. மூணாவது க 3 அப்படின்னு இருந்தா க. ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் நிறுத்தி நிதானமா ஸ்பஷ்டமா படிங்க. க 3 க 3 க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்.
க 4 க க. இப்ப பாருங்க அந்த 2வதுக்கும் 4வதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ஹ சவுண்ட் சேர்ந்துதான் வரும். க க க க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ச ச ச ச ச. இது தமிழ்ல எழுதும்போது நம்ம சா போடுறோம் இல்லைங்களா, அந்த சா தான் எழுதியிருப்பாங்க. சா தான் எழுதியிருப்பாங்க. சோ ச ச ஜ ஜ. புரியுதுங்களா? நம்ம தமிழ்ல ச போடுறது தான் எழுதியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜங்கிறது ஜ போட்டிருப்பாங்க. இந்த ஜலயும் 2 இருக்கு. ஜ ஜ. ப ப ப ப. த த த த. புரியுதுங்களா? ஓகே. அழுத்தம் திருத்தமா அந்த உச்சரிப்புகளை சொன்னால் மட்டுமே லலிதா சஹஸ்ரநாமம் வேலை செய்யும். அதையும் சொல்லிடுறேன். சொல்லலாம் மெதுவா. கடாட்சம் அம்பாளோட கடாட்சம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம அவரோட குழந்தை இல்லையா? அதனால கண்டிப்பா அவளோட கடாட்சம் நமக்கு இருக்கும். ஆனாலும் அத ஸ்பஷ்டமா சொல்லும் பொழுது அந்த அதிர்வுகள் அதிகமா வரும்பொழுது உங்களுக்கு பரிபூர்ண கடாட்சம் இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் அழுத்தம் திருத்தமா நிதானமா படி. சரிங்களா? அடுத்தது ஷால பாத்தீங்கன்னா நான் வரும்பொழுது சொல்றேன் உங்களுக்கு. அந்த ஷாலையுமே வேரியேஷன்ஸ் இருக்கு. ச நம்ம சரஸ்வதி சொல்றோம் இல்லைங்களா? அந்த ச. தமிழ்ல நம்ம என்ன தவறு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஷாங்கிறத கொண்டாந்துரும். அது அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் ஷ வந்துரும். சரஸ்வதி அப்படிம்போம். அது அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. நெறைய பேர் அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரஸ்வதி. எத எப்படி சொல்லணுமோ அத அப்படி சொல்லணும். சரஸ்வதி. இப்போ அடுத்தது சாந்தி. சாந்தி. இந்த நாக்கு பாத்தீங்கன்னா பல்லுக்கு கொஞ்சம் மேலதான் போகும். இது சொல்லி சொல்லி பாருங்க. சாந்தி. ஓம் சாந்தி 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 சொல்றோம் இல்லைங்களா? அந்த பல்லுக்கு மேல மட்டும்தான் சாந்தி. விஷ்ணு. நாக்கு மடங்கி மேல போகும். விஷ்ணு. விஷ்ணுக்கும் சாந்திக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுதா? விஷ்ணு. புஷ்பம். தமிழ்ல நம்ம புஷ்பம். புரியுதுங்களா? சாந்தி. சோ இது மாறாம போகும். இதுக்காக தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய பொருள் அல்லது அர்த்தம் அல்லது பிரயோகம் அப்படிங்கிறது கடல் அளவு இருக்கு. இத்தனை வருஷமா நானும் படிச்சுட்டே தான் இருக்கேன் லலிதா சஹஸ்ரநாமம். இன்னைக்கும் புது புதுசா பொருள்களை அம்பாள் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கா. அதனால கடலோட ஆழத்தை தேடுறது தெரியல. ஆனா அந்த கடலை எப்படி கையாளணுங்கிறது மட்டும் தேடிட்டீங்கன்னா போதும். அதுல உங்களோட உச்சரிப்புகள் கரெக்ட் பண்றதுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கு எங்கெங்கு பொருள்கள் உங்களுக்கு அர்த்தம் தேவையோ அந்த இடத்துல விளக்கி கூறப்பட்டது. இன்னொரு சந்தேகம் தமிழ் அன்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடியது. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் தமிழ்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அது சொல்லலாமா? அது கேளுங்க. கேட்கறதுனால இதுல என்ன இருக்குங்கிறதுடைய வெளிப்படையான அர்த்தம் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் முழு அர்த்தம் அல்ல. இத நான் அடித்து சொல்றேன். அது முழு அர்த்தம் அல்ல. செம்மை நிறத்தவளே அப்படின்னு அதோட முடிஞ்சு போறது இல்ல. உங்களுக்கு புரியும் அந்த அர்த்தம். அதை கேளுங்க. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் எந்த மொழியில அருளப்பட்டிருக்கிறதோ இப்போ யாராவது ஒருத்தர் வேல்மாறல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா வேல்மாறல் மந்திரமா ஆக்ட் பண்ணுமா பண்ணாதா சொல்லுங்க நீங்களே. நிச்சயமா பண்ணாது. வேல்மாறல் எதுல படிக்கணும்னா தமிழ்ல தான் படிக்கணும். திருவாசகம் எதுல அதான் இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதிக்கலாம். இங்கிலீஷ்ல லெட்டர்ஸ் எழுதலாம். ஆனா திருத்தணியில் உதித்தருளும்ங்கிறது அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணும். The one who rises up in திருத்தணி அப்படின்னா the meaning will change. You understand? அதனால
எந்த மொழியில் அது அருளப்பட்டதோ அந்த மொழி பேதம் இல்லை நம்மளை பொறுத்தவரையிலும். தமிழுக்கும் சிறப்புண்டு, அதே மாதிரி சமஸ்கிருதத்திற்கும் சிறப்பு உண்டு. எந்த மொழி, தெலுங்கு கீர்த்தனைகள் பாடணும்னா தெலுங்குல தான் பாடணும். அதனால சமஸ்கிருதத்தில் படிப்பதே அதிகபட்சமாக, அதாவது உச்சக்கட்ட பலனை உங்களுக்கு அளிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அதனால சமஸ்கிருதத்தை அழகா கத்துக்கலாம், ரொம்ப அழகா கத்துக்கலாம். நிதானமா படிங்க, வேகமா போகணும். நான் சீக்கிரமா முடிச்சிடணும் லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்ற கவலைப்படாதீங்க. ஒரு நாமம் சொன்னாலும் அந்த நாமத்துக்கு உண்டான பலன் முழுமையா நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப மனசுல நினைச்சுக்கலாம். அதனால இந்த கிளாஸ்ல நீங்க கத்துக்க போறது மெயினா உங்களோட ப்ரொனன்சியேஷன் கரெக்ஷன். சரிங்களா? இப்போ முதல் தியான ஸ்லோகத்தை நான் இப்ப எடுக்கிறேன். நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா அதுல முதல்ல நியாசம் எல்லாம் இருக்கும். முதல்ல நீங்க கத்துக்கோங்க, படிக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க. ஓ, ஸ்டார்டிங்கே தியானத்துல தான் ஆரம்பிக்குதா? வெரி குட். தியானமும் பஞ்ச பூஜா இருக்கு. இது இல்ல, நியாசம் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கு இல்ல. ஓகே ஓகே, தென் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, முதல் தியான ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். முதல் தியான ஸ்லோகம். எடுத்த உடனே உங்க ஸ்கிரிப்ட்ல முதல்ல இருக்குது. சிந்தூராருண விக்கிரகாம். நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படியே மியூட்டாவே இருங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணீங்க அப்படின்னா சரியா வராது. அதனால எல்லாரும் மியூட்டாவே இருங்க. ஆனா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லலைன்னா வராது. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலிஸ்புரத் தாராநாயக. சரிங்களா? நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நாயக. ரைட்? எங்க தப்பு வருதுன்னு பாத்துக்கோங்க, நான் கரெக்ட் பண்ணிட்டே வரும். தாராநாயக. க ஃபர்ஸ்ட் க. சேகராம். சேகராம் அந்த எழுத்தே வித்தியாசமா போட்டிருக்காங்க. நான் தமிழ் ஸ்கிரிப்ட் வச்சுதான் உங்க கூடவே படிக்கிறேன். சேகராம் ஸ்மிதமுகீம். ஸ்மிதமுகீம். நான் ஸ்பிளிட் பண்றேன் உங்களுக்காக, பிரிச்சு சொல்றேன். ஆபீன வக்ஷோருஹாம். சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலிஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம். பாணிभ्याम् அலிபூர்ண ரத்ன சஷகம். அடுத்த வார்த்தை தவறு வரக்கூடிய இடம். சஷகம். ஓகே, பாஸ்டா சொன்ன சசகம் கேள்விப்பட்டிருக்கேன், சசகம் கேள்விப்பட்டிருக்கேன். தெளிவா சொல்லுங்க. ச ஒவ்வொரு எழுத்தா பிரிச்சு சொல்லுங்க. ச ஷ கம். சஷக். நமக்கு தமிழ்ல என்ன ஆயிரும்னா வாய் தவறி சஷகம்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் தவறு வரும்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, புரியுதுங்களா? சோ சஷகம். ரக்தோத்பலம். பிப்ரதீம். பாருங்க, ரெண்டு பா இருக்கு அந்த இடத்துல. பிப்ரதீம். சௌமியாம் ரத்ன கடஸ்த
रक्तचरणाम् ध्यायेत् परामम्बिकाम् पाणिभ्याम् अलिपूर्णरत्नचषकम् रक्तोत्पलम् बिभ्रतीम् सौम्यां रत्न घटस्थ रक्तचरणाम् ध्यायेत् परामम्बिकाम्. முழுமையா சொல்லலாம். என் கூடவே சொல்லிட்டு வாங்க. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலிஸ்புரத். அந்த இடத்துல ஒரு யா இருக்கு. மாணிக்ய. தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீமாபீன वक्षोरुहाम् पाणिभ्याम् अलिपूर्णरत्नचषकम् रक्तोत्पलम् बिभ्रतीम् सौम्यां रत्नघटस्थरक्तचरणाम् ध्यायेत् परामम्बिकाम्. அடுத்த ஸ்லோகம் போறோம். அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरावृताम् मयूकैर् திருச்சி சொல்றேன். அகமித்யேவ விபாவயே பவானி. ரிப்பீட் பண்ணலாமா? அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम् अणिमादिभिरावृताम् मयूकैरहमित्येव विभावये भवानी. நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு அக்ஷரமா பார்த்து சொல்லுங்க. சரியாமா? நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்றது வேற, பவானி சொல்றது வேற. பவா சொல்லி பாருங்களேன். பவானி சும்மா சொல்லி பாருங்க. பவானி. வித்தியாசம் இருக்கா? இருக்கா? புரியுறதா? ஒரே ஒரு செகண்ட். தெரியுதா? வித்தியாசம் தெரியுறதா? பவானி பவானி சொல்லி பாருங்க. அந்த பஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. அருணாம் வாங்க. அருணாம் கருணாதரங்கிதாக்ஷீம் धृतपाशाङ्कुश पुष्पबाणचापाम्
अणिमादिभिरावृताम् मयूखैरहमित्येव विभावये भवानी. ரெண்டு பாவும் பெரிய பா. விபாவயே பவானி. ஓகே, அடுத்த லைன் போறேன். தியாயேத் பத்மாசனஸ்தாம் விகசித வதனாம் விகசித வதனாம் பத்ம. கரெக்டா சொல்லுங்கம்மா. பத்ம. நான் இப்ப அன்மியூட் பண்ணி படிக்க சொல்வேன் முடிச்சிட்டு. பத்ம. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? பத்ம நம்ம பழகி இருக்கோம். பத்மா சொல்லுமா? என்ன பேர் சொல்லுவோம்? யாராவது இருக்கீங்களா? பத்மா யாராவது இருக்கீங்களா? இட்ஸ் பத்மா. பத்மா பா ஃபர்ஸ்ட். அது நிறைய பேர் நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தமிழ்ல சொல்லும்போது பத்ம பத்ராய அது ஒரு மாதிரி போகும். பத்மா பத்ம. ஓகே, பத்ம பத்ராய தாக்ஷீம் தியாயேத். நல்ல நிதானமா சொல்லி பாருங்க. தியாயேத் பத்மாசனஸ்தாம் பத்மா விகசித வதனாம் பத்ம பத்ராயதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் करकलितलसद्धेम पद्मां वरांगीं. करकलित लसத் லசத் ஹேம பத்மா. அது வந்து தேன் மாத்திருப்பாங்க. லசத் ஹேம பத்மா வராங்கீம். சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானி. ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத். அகைன் தப்பு வரக்கூடிய இடம். சர்வசம்பத். சம்பத் தமிழ் சரியா? சர்வசம்பத் பா ஃபர்ஸ்ட் பா. பிரதாத்ரீ. இந்த லைன் ரிப்பீட் பண்ணும். ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षीम् हेमाभां पीतवस्त्राम् करकलितलसद्धेम पद्माम्बराङ्गीम् सर्वालङ्कारयुक्ताम् सततमभयताम् भक्तनम्राम् भवानी. श्रीविद्याम् शान्तमूर्तिम् सकलसुरनुताम् सर्वसम्पत्
प्रदात्रीम्. மறுபடியும் ரிப்பீட் பண்ணோம். ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षीम् हेमाभां पीतवस्त्राम् करकलित लसद्धेम पद्माम् वराङ्गी सर्वालङ्कारयुक्ताम् सततमभयताम् भक्तनम्राम् भवानीम् श्रीविद्यां शान्तमूर्तिम् सकलसुरनुताम् सर्वसम्पत् प्रधात्रीम् सकुङ्कुमविलेपनाम् அலிகச்சும்பி. பாருங்க, இந்த சா இங்கதான் சா. அலிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சமந்தஹசிதேக்ஷணாம். அடுத்த லெட்டர், அடுத்த வார்த்தையை கவனமா கேளுங்க. ச ஷ ர ச. பாருங்க, கரெக்டா சொல்லணும். சஷர சஷர. ஓகே. சஷர சாப. 4-5 தடவை நான் சொல்ற மாதிரி ரிப்பீட் பண்ணீங்கன்னா தான் வருமா. சஷர சாப சஷர சாப சஷர சாப. பாஷாங்குஷாம் பாஷாங்குஷாம். பாஷாங்குஷாம் அல்ல, கால. பாஷாங்குஷாம். ஓகே. அடுத்ததும் அதே மாதிரிதான். அசேஷ 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 ஜனமோகினி. அருணமால்ய பூஷாம்பராம் அசேஷ ஜனமோகினி. அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேத்யம்பிகாம். ஸ்மராம் அம்பிகாம். போத்தும் கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். ஸ்மரேதம்பிகாம். இங்க இருக்கிறதும் கரெக்ட். பட் பழக்கத்தினால நான் ஸ்மரேதம்பிகாம் சொல்றேன். அப்படி பழகியிருக்க நான். சகுங்கும விலேபனாம் அளிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சஷர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினி அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாசுராம் ஜபவிதௌ ஸ்மரேதம்பிகாம். Once more. சகுங்கும விலேபனாம் அலிகச்சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம்
सशरचाप पाशाङ्कुशाम् अशेष जनमोहिनी अरुणमाल्य भूषाम्बराम् जपा कुसुम भासुराम् जप विधौ स्मरेदम्बिका. தியான ஸ்லோகம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு அவுட்லைன் ஆஃப் மீனிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. முதல் வரிக்கு போறோம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனா. அம்பாள் சிவந்த நிறத்தை உடையவள், ரெட் காடஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்ணு இந்த கதவை சத்தா. சோ அவள் சிவந்த நிறத்தை உடையவள், சிகப்பு கலர்ல அம்பாளை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். அம்பாளை மனசுல நினைக்கும் போதே அம்பாள் லலிதாமா என்ன கலர் உடையவள்? சிவந்த நிறத்தை உடையவள். அதனால சிந்தூர அருண விக்கிரகம். அருணம் அப்படின்னும் போது உதிக்கின்ற சூரியன். சூரியன் மேல எழும்பும் போது என்ன கலர் வர்றதோ அந்த கலர்ல அம்பாளை நினைக்கணும். திரிநயனா, 3 கண்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிவனுக்கு மட்டும்தான் 3 கண்கள் அப்படின்னு. இல்ல, எல்லாருக்கும் 3 கண்ணு. எல்லா கடவுளுக்கும் 3 கண்ணு, நமக்கும் 3 கண். சோ நம்மளோட வேலையே என்னன்னா அந்த 3வது கண்ணை திறக்க வைக்கிறது தான். இதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா நம்ம 3வது கண்ணை, நெற்றிக் கண்ணை திறக்க வைக்கிறது தான். சரியா? சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத். சோ தலையில என்ன வச்சிருக்காங்க? மாணிக்க மணிமகுடம் வச்சிருக்காங்க. மாணிக்கம், அதுவும் சிகப்பு, சிகப்புக்கல் வைத்த மணிமகுடம். தாரா நாயக சேகராம். தாரானா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுடைய நாயகன் யார் அப்படின்னா சந்திரன். நட்சத்திரங்களோட நாயகன் யாரு? அவர் தானே திருமணம் பண்ணிக்கிறாரு எல்லா நட்சத்திரங்களையும். அப்போ அவரு தான் நாயகன். தாரா நாயக சேகராம். சேகர் இஸ் சந்திரன். ஓகே, அப்ப சந்திர பிறையே நெற்றியில் அணிந்தவள், அவளோட தலையில் அணிந்தவள். ஸ்மிதமுகி, அழகான புன்சிரிப்போட அம்பாளை நினைக்கும். ஸ்மிதமுகி ஆபீன வக்ஷோருகாம், அவளோட மார்பகங்களை நினைக்கும். இந்த இடத்துல அம்மாவோட மார்பகங்கள். புரியுதுங்களா? இந்த அதாவது தாய், அவள் ஸ்ரீமாதா, உலகத்துக்கே போஷிக்கக்கூடிய ஒரு தாய் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவளோட மார்பகங்களை நம்ம இங்க வர்ணித்து சொல்றோம். அப்போ ஆபீன வக்ஷோருகாம், கனத்த மார்பகங்களை உடையவள். பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம். சோ இந்த இடத்துல அம்பாளை 2 கரங்களோடு நம்ம தியானம் செய்யறோம். பின்னால வரக்கூடிய பாடல்ல 4 கரங்களோட தியானம் பண்ணுவோம். முதல் ஸ்லோகத்துல 2 கரங்கள் தான். ஒரு கரத்துல என்ன வைத்திருக்காங்கன்னா தேன் நிரம்பிய, தேன் என்று நம்ம எடுக்காம அந்த இடத்துல அமிர்தம் நிரம்பிய ஒரு கலசத்தை கையில வச்சிருக்காங்க. பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம். இன்னொரு கரங்கள்ல ரக்தோத்பலம், ஒரு செந்நிற மலரை கையில வச்சிருக்காங்க. பிப்ரதி, அந்த கலசம் நிறைந்து இருக்கு. சௌமியா, மிகவும் அழகிய பாதம். ரத்ன கடஸ்த, ஒரு ரத்ன கடம் கலசத்தின் மீது, ரத்னங்கள் பதித்த ஒரு கலசத்தின் மீது அவங்க பாதத்தை வைத்திருக்கிறார்கள். ரக்த சரணம். சரணம் அப்படின்னும் போது பாதம். பாதமும் எந்த கலர்ல நினைக்கும்னா செந்நிறமாக நினைக்க வேண்டும். சிகப்பு. ரக்த சரணா. யாயே பராம் அம்பிகாம், பரம அம்பிகையான அம்பாளான எல்லாருக்கும் தாயான அவளை நாம தியானம் செய்கின்றோம். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இப்ப ஓடின்னு இருக்கு. என்னன்னா ரத்ன படஸ்தவா கடஸ்தவான்னு. ரத்ன கடஸ்த பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், அதனால படஸ்த. பெரியவா அந்த சூழ்நிலைக்கு தக்க மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு ஒரு பாதம் வைக்கக்கூடிய ஒரு துணியை கொடுத்தாங்க, அதற்கு அவர் சொன்னாருங்கிறது தானே ஒழிய
ரத்ன கடஸ்த ரக்த சரணா. இதுதான் வந்து ஒரிஜினல் வேர்ஸ். அதனால இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ரத்ன கடஸ்த ரக்த சரணா தியாயேத் பராமம். இது முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள். அடுத்தது அருணா கருணா தரங்கி தாட்சி. அருணாம், அருணாம்னா என்னது? உதிக்கின்ற சூரியன். கருணா தரங்கி தாட்சி, சோ கருணை பொருந்திய கண்களை உடைய. அவளோட கண்களை மறுபடியும் நினைக்கிறீங்க. கருணா தரங்கி தாட்சி. திருத பாஷ அங்குஷ புஷ்பபான சாபம். 4 கரங்கள், 4 கரங்களோடு 4 ஆயுதங்கள் வைத்திருக்காங்க. அம்பாளோட ஆயுதம் என்ன? அம்பாளோட ஆயுதம் பாசம், பாசக்கயிறு. பாசக்கயிறு என்னது? ஒரு கயிறு, சுருக்கு கயிறு. தமிழ் நம்ம சொல்றது சுருக்கு கயிறு. சோ பாசம், அதுக்கு பேர் தான் என்னது? பாசம். அங்குஷம், அங்குஷம்ங்கிறது யானையை குத்தி திருப்பத்துக்காக, கோடுன்னு சொல்லுவோம். குத்தி திருப்பத்துக்காக அங்குஷம் வச்சிருப்பாங்க. ஒரு குத்தூசி முள்ளு மாதிரி இருக்கும். யானை மதம் பிடித்த பின்னால பாக்கலாம், அது என்னங்கிறது பின்னால பாக்கலாம். சோ பாசம், பாசக்கயிறு. இன்னொன்னு அங்குஷம். புஷ்பபானம், கையில மலர்கள் தான் அம்பாளோட அம்பு. அம்பாளோட அம்பு எது? அம்பு, மலர்கள் தான். எவ்வளவு கருணை உள்ளவ பாரு. நம்ம குழந்தைய அடிப்போம் இல்லையா? அடிக்கும் போது என்ன சொல்லுவோம்? அடிச்சு நம்ம கைய, குழந்தைங்களை அந்த மாதிரிலாம் கரெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஒரு கையை நம்ம கையை வச்சுட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவோம் இல்லையா? அத போல அவளோட அம்பு என்ன அம்புதாமா? புஷ்பபானம். ஓகே. அடுத்தது பாருங்க, இக்ஷு சாபம். இக்ஷு சாபம், சாபம்ங்கிறது வில். அம்பு வில். புஷ்பம் வந்து அம்பு. வில் வந்து தனுர். என்ன அப்படின்னாக்கா கரும்பு. கரும்பு கரும்பு வச்சிருப்பாங்க இல்லையா அம்மா கையில. சோ கரும்பு. புஷ்பபான சாபம். சாபம் இக்ஷு சாபம். இந்த இடத்துல இக்ஷுன்றத நோட் பண்ணிக்கலாம், நம்ம இந்த இடத்துல சொல்லல. ஆனா இக்ஷு, இக்ஷுனா கரும்பு. ஷி சோ ஸ்வீட். ஓகே. சோ அதனால நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல? அருணாம் கருணா தரங்கிதாட்சியும் திருத பாஷாங்குஷ புஷ்பபான சாபாம் அணிமாதிபிராவிருத்தாம். அணிமா முதலான சித்தி தேவர்கள் அவரை சூழ்ந்து இருக்காங்க. யார் இருக்காங்க? அணிமாதி சித்தி. அணிமா சித்தி, மகிமா சித்தி, லகிமா சித்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும் போதே இந்த சித்தியெல்லாம் கை கொடும். ஆனால் அந்த சித்திக்காக நம்ம படிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். அந்த சித்தி தேவையும் இல்லை. அதெல்லாம் வந்து நம்மள மாயா திசை திருப்பக்கூடிய விஷயங்கள். சரியா? சோ அணிமாதிபிராவிருதா மயூகை அகமித்யேவ விபாவையே. சோ அழகிய உன்னை நான் என்ன பண்றேன்? மனதிலே தியானிக்கிறேன். பவானி, பவானிங்கிறதுமா ஒரு அழகான ஒரு நாமம். அம்பாளோட ஒரு பவர்ஃபுல்லான, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாமம் பவானி. சரியா? சோ பவானி இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நாமம் அதுதான். இன்னைக்கு நாளை கிளாஸ்க்கு நீங்க வர வரைக்கும் நீங்க இந்த தியான ஸ்லோகத்தையும் திரும்ப 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 மனதுல நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது பவானி. ஏன்னா இந்த நாமத்தை பற்றி மிகவும் உயர்வாக சௌந்தரிய லஹரியில ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த நாமம் பவானி பவானின்னு சொன்னா அங்க திரும்பி அம்பாளும் பவானி பவானின்னு சொல்லுவாங்களாம். சொல்லும் பொழுது நீ அப்படியே ஆவாய், நானே நீயா ஆவான்னு சொல்றது அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் பவானின்னு சொன்னேன்னா அம்பாள் எனக்கு பவானின்னு சொல்வா. நீ பவனின் மனைவி. பவானின்னா அர்த்தம் வந்து பவனின் மனைவி. பவன்கிறது சிவன். ஆனா என்னன்னா பாவனைன்னு ஒண்ணு இருக்கு. பவானி பாவனா கம்யான்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாவனையில அந்த நாமத்தை சொல்ல 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 அம்பாள் நீயும் என்ன நானே ஆவா என்று சொல்வாளாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவா மாறுவோம் அப்படின்னா அம்பாளோட ஸ்வரூபமாக மாறும். புரியுதுங்களா? அதனால இந்த நாமம் வந்து நீங்க சொல்லிட்டே இருங்க நாளைக்கு கிளாஸ் வரைக்கும். ஓகே. அணிமாதிபிராவிருதா மயூகைர் அகமித்யேவ விபாவயே பவானி. அடுத்தது பாருங்க. தியாயேத் பத்மாசனஸ்தாம் சீட்டட் ஆன் அ லோட்டஸ். அவ வந்து தாமரையில உட்கார்ந்திருக்கா. ஒரு காலம் அடக்கி ஒரு கால விரித்தவளாக. விகசித வதனாம், அழகான புன்சிரிப்போடு. இப்பவும் மறுபடியும் அம்பாளோட கண்களை தான் நம்ம தியானிக்கிறோம். பத்ம, பத்மம்னா தாமரை.
பத்திரம்னா தாமரை இதழ். தாமரை இதழ் போன்ற அழகிய நீண்ட கண்களை உடையவள். பிராதஸ்மராமி ஸ்தோத்திரத்துல பாத்தீங்கன்னா தராந்தோளித தீர்காட்சி அப்படின்னு சொல்றார் பகவத்பாதா. காது வரையிலும் நீண்ட கண்கள். கண் எவ்வளவு அழகா இருக்குமாமா, காது வரையிலும் நீண்டு இருக்கும். அது புரியுதுங்களா? தராந்தோளித தீர்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிகாஸ் அழகான புன்சிரிப்போடவும் அழகிய பத்ம பத்ராயதாட்சி, கண்கள் நீண்ட கண்களை உடையவளாகவும், கரங்கள்ல ஹேமா பாம் பீத வஸ்திராம். சோ அவள் அப்படி கோல்டன் கலர்ல இந்த தியான ஸ்லோகத்துல அம்பாள பொன்னிறத்துல தியானிக்கின்றோம். ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த தியான ஸ்லோகத்துல அம்பாள பொன்னிறமாக நம்ம தியானம் செய்கின்றோம். சோ ஹேமா பாம் பீத வஸ்திராம், அவள் போட்டிருக்கிறதும் ஒரு நல்ல மஞ்சள் நிற பட்டு, மஞ்சள் நிற பட்டு உடுத்தியவளாக. கரகலித, கரங்கள்ல லசத் ஹேமா, கரங்கள்ல தங்கத்தாமரை வைத்திருக்கிறார். பத்மாம் வராங்கி, வரங்களை எல்லாம் அளிப்பவள். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, பொன்மழை பெய்யும். இந்த ஸ்லோகத்தோட உள்ளர்த்தம் அதுதான். அம்பாளை என்ன கலர்ல தியானிக்கின்றோம்? பொன் வண்ணத்துல. ஓகே. ஹேமா பாம், ஹேமம்னா தங்கம். பீத வஸ்திராம், பொன் பட்டு உடுத்தியவளாக. பீதாம்பரம், மஞ்சள் நிற பட்டு உடுத்தியவளாக. கரகலித லசத் ஹேமா, தாமரை. என்ன ஹேமம்? ஹேம தாமரை. பத்மாம், ஹேம பத்மாம், தங்கத்தாமரை கரங்கள்ல பொதிந்தவளாக. வராங்கி, வரங்களை அளிப்பவளாக. சர்வாலங்கார யுக்தாம், சர்வாலங்கார யுக்தாம் சததம் அபயதாம் பக்த நம்ராம் பவானி. இங்கேயும் பாருங்க, அந்த நாமம் தான் திரும்ப திரும்ப வருது. தியான ஸ்லோகத்தினுடைய முக்கியமான நாமம் அது. ஓகே. இதுல பாருங்க, இதுல அம்பாளோட கரங்கள்ல 2 கரங்கள்ல தாமரை, தங்கத்தாமரையும், மற்ற 2 கரங்கள்ல ஒன்றுக்கு அபயகரம், மற்றொன்று வரத கரம். அபயகரம் என்பது எது தெரியுமா? இப்படி கை வச்சிருக்கிறது. இப்படி கரங்கள் இருக்கு இல்லையா, எல்லா சாமி கைகள் இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா, இது வந்து அபயம். பயப்படாத, நான் இருக்கேன். வரதம் என்பது கரங்கள் இப்படி இருக்கு. வரதம் கரங்கள் கீழே இருக்கு. புரியுதுங்களா? சததம் அபயதா பக்த நம்ராம் பவானி, பக்தர்களுக்கு அனுகிரகிப்பவளே. ஸ்ரீ வித்யாம், அவளை ஸ்ரீ வித்யின் சொரூபமாக இருக்கின்றாள். அவளுடைய வித்யைக்கு பேருதான் ஸ்ரீ வித்யை. ஸ்ரீ வித்யை என்பது அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு வித்யை. ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்தம், அவள் ரொம்ப சாந்த ஸ்வரூபி. சகல சுரனுதாம், இங்க யார் அவளை சூழ்ந்திருக்காங்கன்னா அனைத்து சுரர்களும் அவளை சூழ்ந்திருக்கிறார்கள். சுரர்னா என்னன்னு தெரியுமா? அசுரர் தெரியும் நமக்கெல்லாம். அசுரர் தெரியும்ல எல்லாருக்கும். சுரர்கள் தெரியுமா? அசுரருக்கு ஆப்போசிட் சுரர். அதாவது சுரருக்கு ஆப்போசிட் எஸ் திவ்யா, தேவர்களுக்கு ஆப்போசிட் அசுரர் இல்லையா? ஆக்சுவலா இதுதான் ரூட், அதாவது முக்கியமான வார்த்தை வந்து சுரர். சுரர் என்றால் தேவர்கள், அசுரர் என்றால் புரியுதுங்களா, அரக்கர்கள். அப்போ ஆங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருதத்துல வரும்பொழுது ஆப்போசிட். அப்போ இதனுடைய மூல வார்த்தை எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுரர்கள். அப்போ சகல சுரனுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, முந்தின ஸ்லோகத்துல அணிமாதி சித்திகள் அவளை சூழ்ந்திருக்காங்க. இப்ப யாரெல்லாம் சூழ்ந்திருக்கா? அத்தனை தேவர்களும், பிரம்மா விஷ்ணு சிவஸ்துதே அப்படின்னு சொல்லுவோம். பிரம்மா விஷ்ணு எல்லாம் பஞ்ச பிரேதாசனா சீனான்னு நம்ம சொல்லுவோம். பஞ்ச பிரம்மங்களும் பிரேதங்கள். ஏனென்றால் அம்மாங்கிற சக்தி இல்லைன்னா எல்லாத்துக்கும் சக்தி. அதனாலதான் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே பிரேதங்களாக தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேவர்களும் அவளோட
கட்டளைக்காக காத்து கிடக்கிறார்கள். அப்போ சகல சுரனுதாம் சர்வ சம்பத் பிரதாத்ரி, அனைத்து வரங்களையும் அளிக்கின்றவள். சர்வ சம்பத், அனைத்து அனுகிரகங்களையும், அனைத்து என்ன சொல்றது, இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுத்து வார்த்தைகள் தடுமாறுது, அனைத்து சுபிக்ஷங்களையும் அளிக்கக்கூடியவள். சரிங்களா? அப்போ அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கக்கூடிய, எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை தான், ஆனாலும் வேற வழி இல்லை. அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு அளிக்கக்கூடியவள். இதுதான் அம்பாளோட தியான ஸ்லோகம். ஒரு சின்ன தியானத்தோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் இதுக்கு யூடியூப்ல போடுறேன், தமிழ் சேனல்ல போடுறேன். நமக்கு தமிழுக்கு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்து அந்த சேனல் நல்லபடியா வந்துச்சுன்னா தான் தமிழ்ல மேற்கொண்டு வீடியோக்கள் போடுவேன். இல்லைன்னா ஆங்கிலத்துல நல்ல 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 ஏகோபித்த வரவேற்பு இருக்கிறதுனால, மக்கள் தேடிட்டு இருக்கறனால நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ்ல தான் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன வருதுன்னா சப்போர்ட் வருது. சப்போர்ட் இன் தி சென்ஸ் எல்லாரும் லைக் பண்றதோ, கமெண்ட் பண்றதோ, அல்லது கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி கத்துக்கிறதுக்குன்னு ஆசைப்படுறதோ, அது நிறைய இருக்கு. என்னன்னு தெரியல தமிழ் மக்களிடத்துல இருந்து அந்த அளவுக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பொருள் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து நான் தமிழ்ல தான் கொடுக்கணும், தமிழ்ல இல்ல அப்படின்னு தான் நினைச்சுதான் ஆரம்பிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா தமிழே இல்லாம இப்போ இங்கிலீஷ்ல தான் எழுதிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா தமிழ் மண்ணில் இன்னும் அதற்குண்டான விழிப்புணர்வு இல்லை. இது நம்மளோட சூழ்நிலையாலையா அப்படிங்கிறது தெரியல. சரி, அது அப்புறமா பேசுவோம். ரைட்டா? அதனால தமிழ் மக்கள் நீங்க உற்சாகம் கொடுத்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு தொடர்ந்து பதிவுகள் கொடுக்கப்படும். சரி, அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கோங்க, ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க.